ஜனாதிபதிக்கு ஏற்பட்டது என்ன, ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன என்பது தொடர்பில் முன்னாள் போலீஸ் அதிகாரி அஜித் தர்மபால் அவர்கள் சிங்கள மொழியில் உரையாடியதை உங்களுக்காக தமிழில் மொழிமாற்றம் செய்து தருகிறோம். அதனை நீங்கள் மிக மிக அவதானமாக கேளுங்கள். அதில் அவர் கூறுகின்ற விடயத்தை அதன் பின்னர் நாங்கள் மிக முக்கியமான ஒரு அலசலை செய்து கொள்வோம். கடந்த 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அம்பலத்தொட்ட பகுதியில் ஜீவராஜா என்ற ஓர் நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். 3 நபர்கள் கொழும்பிற்கு ஊடுருவியனர் என தகவல்கள் எனக்கு கிடைக்கப்பெற்றது. இவ்வாறு ஊடுருவிய நபர்கள் மூவரும் முன்னாள் போராளிகள், தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகள் என்பதுடன் அவர்கள் கருணா தரப்பை சேர்ந்தவர்கள் என்ற தகவல் எனக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. நான் ஏற்கனவே ஒரு சந்தர்ப்பத்தில் கூறியது போல தற்கொலை குண்டு தாக்குதல் ஒன்றை நடத்துவதற்கான முனைப்புகள் முன்னெடுக்கப்பட்டு உள்ளன. இந்த விடயம் குறித்து மிகவும் அவதானத்துடன் இருக்க வேண்டிய ஒரு நிலை உருவாகியுள்ளது. ராஜபக்ஷக்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு எந்த எல்லைக்கும் போகக்கூடியவர்கள். கடந்த காலங்களில் சுமார் 279 பேரை காவு கொண்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டனர். ஈஸ்டர் தாக்குதலின் போது பெரும் எண்ணிக்கையிலான மக்களின் உயிர்கள் காவு கொள்ளப்பட்டது. அதே விதமாக தற்பொழுதும் இந்த தரப்பினர் உயிர்களை காவு கொண்டு ஆட்சியை கைப்பற்றுவதற்கான முயற்சியை எடுத்து வருகின்றனர். இந்த கைது செய்யப்பட்ட ஒரு நபரிடம் வீடு ஒன்றின் உட்புற மற்றும் வெளிப்புற வடிவமைப்பு காணப்பட்டிருந்தது. இந்த வடிவமைப்பு அல்லது பிளான் யாருடைய வீட்டினது? இது ஜனாதிபதியின் வீட்டின் வரைபடமா என்பது நாம் சிந்திக்க வேண்டியுள்ளது. இந்த நபர்கள் ஜனாதிபதியை இலக்கு வைத்து ஊடுருவி இருக்கிறார்கள் என்ற சந்தேகம் நிலவுகின்றது.